முஸ்லீம் அல்லாதவருடைய வீட்டிற்கு செல்லுகிறோம். நம்முடைய தொழுகை நேரம் வந்து விட்டது, தொழுகலாமா? அந்த வீட்டுல தொழுகலாமான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, பூமி முழுக்க எனக்கு மஸ்ஜிதாகவும் தூய்மைக்குரிய இடமாகவும் ஆக்கி தரப்பட்டது. என்னுடைய உம்மத்தினர்கள் எங்கே தொழுகைக்கான நேரம் அடைந்து கொண்டார்களோ அவங்க அங்கே தொழுது கொள்ளலாம். இது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சலுகை. சரிங்களா? அதன் அடிப்படையில் நாம தொழக்கூடிய இடத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது, நஜிஸ் இருக்கக்கூடாது, அந்த இடம் சுத்தமானதா இருக்கணும். அதே போன்று அந்த இடம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற வழிபாடுகள் நடத்தப்படுகிற இடமாகவும் இருக்கக்கூடாது. இது போன்று இல்லை. அதே மாதிரி அந்த தொழுகை இடத்தில் அவர்கள் நமக்கு அனுமதியும் தர வேண்டும். நமக்கு அங்க தொழுவதற்கு அவங்க அனுமதியும் தர வேண்டும். இந்த காரியங்கள் இருந்ததுன்னு சொன்னா நம்ம தொழுகலாம். அனுமதிக்காத இடத்தில் தொழக்கூடாது. இணை வைப்பு சின்னங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தொழக்கூடாது. அசுத்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தொழக்கூடாது. மற்ற இடங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம நினைச்சலாம், தாராளமா தொழுது கொள்ளலாம். அதனால முஸ்லீம் அல்லாதவருடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் நினைச்சாங்க, சுத்தமான ஒரு இடம் அவருடைய வீட்டுல ஒரு அறையில் இருக்கு, அந்த இடத்துல நாம கிபிலாவை நோக்கக்கூடிய இடத்தில் இணை வைப்பு சார்ந்த எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம நினைச்சலாம், அவங்க அனுமதிச்சா தொழுதுக்கலாம் தாராளமா. சரியா? இருக்கக்கூடாது. அது இணை வைப்பு சார்ந்த சின்னம்தான். அதுதான், அதாவது சிலைகளுடைய சாமி போட்டோக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அது போன்ற ஒன்று நம்ம நினைச்சக்கூடாது, நம்முடைய கிபிலாவுடைய டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது. பின்னாடி இருந்தா பிரச்சனை இல்லை.